வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, போன தொடரோட தொடர்ச்சி தாங்க இது. போன தொடரில் ஹேஸ் பீன், ஹேவ் பீன், ஹேட் பீனை கிராமர் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம், ஆர், இஸ், வாஸ், வேர், வில் பி வித் verb ஐஎன்ஜியை எப்படி கிராமர் இல்லாமல் யூஸ் பண்ணுவது அப்படிங்கிறத டீட்டெயிலாக விளக்க போகிறோங்க. இது இந்த தொடரோட மிகச்சிறப்பான பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இஸ், ஆம், வாஸ், வேர், வில் பி எப்படி வரும் பொதுவாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு எப்படி வருங்கிற பேசிக் ஐடியா. ஐ ஆம், we are அப்படின்னு வரும். I am, we are. அதே மாதிரி you are, they are. He is, she is. It is, shaker is. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனில் ஐக்கு மட்டும் ஆம் வந்திருக்கு. அப்புறம் ப்ளூரலுக்கு we are, செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் ப்ளூரல். அது தவிர மற்றதுக்கெல்லாம் என்ன வருது? இஸ் வருது. ரைட்டா? இதே கடந்த காலமாக இருந்தால், இறந்த காலமாக இருந்துச்சுன்னா ஐ வாஸ், வி வேர், இது இறந்த காலத்தை குறிக்கும். அதே மாதிரி யூ வேர், தே வேர், ஹீ வாஸ், ஷீ வாஸ். அது மாதிரி இட் வாஸ், ஷேக்கர் வாஸ். இப்படி தாங்க வரும். ரைட்டா? இதுதான் ரூல். இதே இது ஃப்யூச்சராக இருந்தால், எதிர்காலமாக இருந்தால் எப்படி வரும்? ஐ வில் பி, வி வில் பி. ஐக்கும் வீக்கெல்லாம் ஷெல் போடுவாங்க. ஆனால் இப்போ நவீன இங்கிலீஷில் அதை யூஸ் பண்ணுறதுனால நான் வில்லையே யூஸ் பண்ணியிருக்கேன். ஷெல் போட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்புறம் யூ வில் பி, தே வில் பி, ஹீ வில் பி, ஷீ வில் பி, இட் வில் பி, ஷேகர் வில் பி. இப்படி தாங்க வரும். இதுதான் பொதுவான விதி. இப்போ நம்ம பார்ப்போம் உதாரணத்தை. ஆம்னா இருக்கிறேங்கிற அர்த்தத்தில் வரும். நான் இப்பொழுது தேநீர் அருந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? தேநீர்னா டீ, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டா? இதில் அறிந்து கொண்டு இருக்கிறேங்கிறது 3 பகுதியாக இருக்குது. வினைச்சொல். ட்ரிங்க் அப்படிங்கிறது வினைச்சொல். அது 3 பகுதியாக இருக்குது. எப்படி இருக்குது? அருந்தி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற 3 பதிவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் அது அப்படியே தலை மாற்றி வரும்னு சொல்லியிருக்கேன். எப்படி வரும்? இருக்கிறேன் அருந்தி கொண்டு அப்படின்னு வரும். இருக்கிறேனுக்கு என்ன போட்டிருக்கேன் நான்? ஆம். அருந்துறதுக்கு என்ன? ட்ரிங்க். கொண்டுன்னா என்ன? ஐஎன்ஜி. எப்படி வரும்? ஆம் ட்ரிங்கிங். அது சென்டென்ஸாக வரும்போது ஐ, சப்ஜெக்ட் யார்? ஐ ஆம் ட்ரிங்கிங் டீ நவ். நான் இப்போ, இந்த கணப்பொழுதில், இந்த செகண்ட்ஸு, இந்த வினாடி, அதை தான் குறிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ சொல்லும் போது தான் இப்படி வரும். ஐ ஆம் ட்ரிங்கிங் நவ் டீ. நான் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது, அந்த பொழுதில், அந்த கணத்தில் வரும்போது இந்த மாதிரி சொல்லுவோம். ஐ ஆம் ட்ரிங்கிங் டீ நவ். ரைட்டா? இப்போ இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். ஆர்னா இருக்கிறோம், ப்ளூரல். நாங்கள் இப்பொழுது நீச்சல் குளத்தில் நீந்தி கொண்டு இருக்கிறோம். இதில் என்ன இருக்குது? என்ன வினைச்சொல்? நீந்துதல் என்பது வினைச்சொல். இதில் எத்தனை வார்த்தை இருக்குது? நீந்தி கொண்டு இருக்கிறோம்னு 3 வார்த்தை இருக்குது. நீந்தி கொண்டு இருக்கிறோம். எப்படி வரும்? உல்டாவாக வரும். எப்படி வரும்? இருக்கிறோம் நீந்தி கொண்டு அப்படின்னு வரும். இருக்கிறோம்னா என்ன போட்டிருக்கேன்? ஆர். நீந்துதலுக்கு ஸ்விம், கொண்டுன்னா ஐஎன்ஜி. எப்படி வரும்? we are swimming in the swimming pool now. ரைட்டா? இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அந்த பசங்க ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. we are swimming in the swimming pool now அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. புரியுதா? இதுவும் அந்த கணப்பொழுதில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு உதாரணம். இஸ்னா இருக்கிறாள் அல்லது இருக்கிறான் அல்லது இருக்கிறதுங்கிற அர்த்தத்தில் வரும்.
அவள் இப்பொழுது சமையல் அறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கா. இதில் எத்தனை வார்த்தை இருக்குது? பாட்டு கேட்டு கொண்டு இருக்கிறாள். வினைச்சொல் என்னது? கேட்டு கொண்டு இருக்கிறாள். இதில் எத்தனை பிரிவு இருக்குது? கேட்டு கொண்டு இருக்கிறாள். இருக்கிறாள்னா இஸ். இது இப்போ உல்டா வரும்போது எப்படி வரும்? இருக்கிறாள் கேட்டு கொண்டுன்னு வரும். இருக்கிறாளுக்கு இஸ், கேட்குறதுக்கு என்ன? லிசன், கொண்டுன்னா ஐஎன்ஜி. எப்படி வருது பாருங்க. She is listening the song in the kitchen now. எங்கேருந்து கேட்குறா? அவள் சமையல் அறையிலேருந்து கேட்குறா. அதனால தான் என்ன போட்டிருக்கோம்? She is listening the song in the kitchen now அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுது. அந்த கணப்பொழுதில் என்ன பண்ணிகிட்ருக்கா? சாங்ஸ் கேட்டுட்ருக்கா. அடுத்து ஒரு உதாரணம். வேர். இப்போ இறந்த காலத்தில் வேர்னா இருந்தார்கள். நான் பஸ் நிலையத்துக்கு வந்தபோது அவர்கள் மேடையில் நடனம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ மற்றவங்ககிட்டயோ சொல்கிறீங்க. நடந்து முடிந்த உடனே நான் பஸ் ஸ்டாப் போனேன்ப்பா, அப்போ அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எது சார் வினைச்சொல்? நடனம் ஆடிக்கொண்டு இருந்தார்கள். அப்போ இருந்தார்கள் 3 பிரிவு இருக்குது. நடனமாடி கொண்டு இருந்தார்கள். இது உல்டா வரும்போது என்ன வரும்? இருந்தார்கள் நடனமாடி கொண்டு. இருந்தார்கள்னா வேர், நடனம் ஆடுறதுக்கு டான்ஸ், கொண்டுன்னா ஐஎன்ஜி. எப்படி மாறுது பாருங்க. நான் பஸ் நிலையத்துக்கு வந்தபோது when I came to the bus stand they were dancing. எங்கே ஆடிட்டு இருந்தாங்க? on the stage, மேடையில். எங்கே ஆடிட்டு இருந்தாங்க? on the stage. மேடையில்னா இல்லைன்னா இன்னு தானே சார்னு கேட்கக்கூடாது. மேடை மேலே தான் நடனம் ஆட முடியும். அதனால் on the stage. when I came to the bus stand they were dancing on the stage அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது இறந்த காலத்தில் இருந்தார்கள், முடிஞ்சு போச்சு. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்? வேர் டான்சிங் போட்டிருக்கோம். அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். வாஸ்னா இருந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சேகருடைய நண்பன் கைபேசியில் அழைத்த பொழுது அவன் கட்டிலில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கி கொண்டு இருந்தான். இது என்னது? அவன் அழைக்கிறது முன்னாடி அழைச்சிருக்கான், ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருந்திருக்கான். தூங்கி கொண்டு இருந்தான். இது எப்படி வரும்? தூங்கி கொண்டு இருந்தான். அப்போ இது உல்டாக வரும்போது எப்படி வரும்? இருந்தான் தூங்கி கொண்டு அப்படின்னு வரும். இருந்தானுக்கு என்ன போட்டிருக்கேன்? வாஸ். தூங்குறதுக்கு ஸ்லீப், கொண்டுன்னா ஐஎன்ஜி. ஸ்லீப்பிங், வாஸ் ஸ்லீப்பிங். எப்படி பாருங்க. when Shager's friend ringed in his mobile he was sleeping in the cot. கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருந்தான், அல்லது ஸ்லீப்பிங் இன் த ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். when Shager's friend ringed in his mobile. மொபைல் வேறு எங்கேயோ வச்சுருந்தான், கூப்பிட்டான் அவன். ஆனால் அவன் என்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணான்? தூங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத சொல்கிறது இப்படி சொல்கிறோம். when Shager's friend ringed in his mobile he was sleeping in the cot. புரியுதா? இப்போ எதிர்காலத்தில் வந்தால் எப்படி வரும்? will beனா இருப்பேன். எப்படி சொல்லுவோம்? நாளைக்கு நேரம் நான் சயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருப்பேன்ப்பா, நாளைக்கு நேரம்னா நான் பஸ்ஸில் போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நாளைக்கு நேரம்னா நான் ட்ரெயினில் போயிட்டுருப்பேன்ப்பா, அந்த மாதிரி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? அப்போ ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறீங்க. நாளை இந்த நேரம் நான் அறிவியல் தேர்வு எழுதி கொண்டு இருப்பேன். இது ஃப்யூச்சரை குறிக்கும். இருப்பேன் அப்படின்னா வில் பி போட்டிருக்கேன். எழுதி கொண்டு இருப்பேன் 3 பிரிவு இருக்குது. எழுதி கொண்டு இருப்பேன். அதை நீங்கள் மாற்றி எழுதும் போது எப்படி வரும்? இருப்பேன் எழுதி கொண்டு. இங்கிலீஷில் இப்படி தான் மாறும். இருப்பேனுக்கு என்ன பண்ணுவோம்? வில் பி. எழுதுறதுக்கு என்ன? ரைட். கொண்டுன்னா ஐஎன்ஜி. எப்படி வருது பாருங்கள். tomorrow this time I'll be writing the science exam. எப்படி சொல்கிறாங்க? tomorrow this time. அந்த கண நேரத்தை சொல்கிறதுக்கு நாளைக்கு இந்த கண பொழுதில் I'll be writing the science exam அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்படி தாங்க முக்காலமும் பொருந்தக்கூடிய
கண்டினியூஸாக நடக்கிற ஒரு வாக்கியத்தை இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் எழுதணும். உங்களுக்கு இதுக்கு கிராமர் தெரியணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்க சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். புரியுதா? மேலும் இந்த சேனலின் பயன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றி விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.